எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர்ல போல. ஆனா அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர், முன்னாள் ஆளுநர், முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், இணையமைச்சர் எல் முருகன், எல்லாம் பாஜக வட்டாரங்களாம் வந்து அண்ணே நல்லா இருக்கீங்களே, ஏடிஎம்கேவோட நீங்க அதிகமா இருக்கீங்களே பாங்க கல்யாணத்துல அப்படிங்கிற மாதிரி தங்கமணியோடய அண்ணாமலை வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு, நலம்லாம் விசாரிச்சாரு. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு சர்ச்சையாக தான் மாறி இருக்கு அதிமுகக்குள்ள. ஏன்னா எடப்பாடி இவர் வந்து அமித்ஷா டெல்லியிலாம் கூட போய் பார்த்துட்டு வந்தார் வேலுமணி. அப்புறம் ஈஷா யோகா பண்ண போன இடத்துல எதுவும் யோசனை எதுவும் கேட்டாரான்னு தெரியல. அது வேற இப்போ போன வாரம் தான் நடந்துச்சு. இப்போ இந்த வாரம் இந்த திருமணத்தில் கலந்துக்காதும் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி. சசிகலா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பாருங்க யார் துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கு இல்லாம எல்லா அதிமுக ஒன்றிணைய போகுது அப்படின்னு. கடைசியில நாட்கள் நெருங்க ஆமா பார்ப்போம். மார்ச் 10ஆம் தேதி வராரா இல்லையா? ஏன்னா வேலுமணி தான் அதிமுகவுடைய ரைட் ஹேண்டு, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி ரைட் ஹேண்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே ஒரு முட்டல் மோதல் அப்படின்னா அதிமுகவில் ஒரு சலசலப்பை தான் வந்து ஏற்படுத்தும். மார்ச் 10ஆம் தேதி அமித்ஷாவை கூப்பிட்டு வராம சரி.